7 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். இந்த வருஷம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24 வரை. ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் இந்த பதிவில் காணலாம். ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரங்களும் காம திரிகோண ராசியில், காற்று ராசியில் அமர்ந்திருக்கிறது. ராகு சுபகிரகம் கிடையாது. ராகு நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம், சாயா கிரகம். சுட்டெரிக்கும் சூரிய பகவானுடைய ஒளியை, வெப்பத்தை தாங்கி பூமிக்கு இதமாக அளிக்கக்கூடியவர் இந்த ராகு. அரசியலில் பதவி வைக்க வேண்டும், அரசு வேலை வேண்டும், அரசியலில் போய் தான் உயர்ந்த நிலையில் அரசியலில் இருக்க வேண்டும் அப்படின்னா ராகுவுடைய துணை வேண்டும். ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ராகு நட்சத்திரங்கள் காம திரிகோண ராசியில் இருக்கும்போது அன்பு, பாசம், காதல், எதிர்பாலின ஈர்ப்பு இந்த நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பெண்களை அதிகம் நேசிப்பார்கள், பெண்களை அதிகம் காதலிக்கக்கூடியவர்கள். ராகு பிரபஞ்ச சக்தியை விரிவடைந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு கிரகம். இது பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை தன்னுடைய வாரிசுகளை அழிக்கக்கூடிய ஒரு கிரகம். மறைக்கும் சொத்து மக்களுக்கு உதவாதென்று முன்னோர்கள், பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள். அது ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 100% பொருந்தும். ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். வளர்ப்பு பிராணிகள் பாசமாக வளர்ப்பதில் இவங்களுக்கு பிரியம் உண்டு. ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை இப்படி வளர்ப்பு பிராணிகள் பாசமாக இவங்க வளர்ப்பார்கள். அதே வழியில் நாய் கடிக்கும், பூனை கடிக்கும், விஷ ஜந்துக்கள் தேள், பூரான், நண்டோகுழி, பாம்பு கடிக்கும் இவங்களையோ அல்லது இவங்க குடும்ப நபர்களையோ. விஷம் குடித்து இறப்பவர்கள், விஷம் குடித்து மருத்துவம் பார்த்து பிழைத்தவர்களும் உண்டு. காதல், கலப்பு, ஜாதி மாறி, மதம் மாறி விருப்பப்பட்டு காதலித்து கூட்டிட்டு ஓடி திருமணம் செய்யக்கூடியவர்கள் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகம் வருது, உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையிறீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய காலகட்டம். உங்களுக்கு சனி பகவான் 6வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். புதன் நட்சத்திரத்திலே சனி பகவான் வக்கரகதியில் சனியுடைய நட்சத்திரத்திற்கு வரப்போகிறார். பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 6ஆம் இடம் சனி வருவது சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பெரும்பாலும் நன்மை தான். பார்த்தீங்கன்னா கடன் இருக்காது, எதிரிகள் தொல்லை இருக்காது, வேலை உத்தியோகம் சார்ந்து பதவி உயர்வு, ப்ரமோஷன். பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சொந்த பந்த உறவுகள் ஒற்றுமை பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை தான் தருவார். 30 வருடங்களுக்கு பிறகு துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டிலே சனி பகவான் செல்வது வேறு அதிர்ஷ்டமான காலகட்டம். சனி பகவான் வக்கரகதியில் 10/12/2026 வரை, கார்த்திகை மாதம் 24 வரை வக்கரகதியில் வரும்போது உங்களுடைய வேலையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு வரை கொண்டு செல்லலாம். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி பதவி உயர்வு வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி, மருத்துவ செலவு, பார்த்தீங்கன்னா கை, கால், முட்டி, மூட்டு எலும்பு, உறவினர்களுக்குள் எது சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும். கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா வழக்கு வில்லங்கங்கள் உங்கள் பேர்லேயோ அல்லது குடும்பத்தின் பேர்லேயோ
இதே வழக்கு வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவான் 6ஆம் வீட்டிலே வக்கரகதியில் வரும்போது குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, திருமண வயதில் இருக்கிறாங்கன்னா திருமணம், நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா வீடு, விவசாய நிலம், சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைனா இந்த காலகட்டத்தில் அந்த சொத்து பிரச்சனை நீங்கும். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது பங்காளிகள் ஒற்றுமை, பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியல, ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். உங்களுடைய அம்மாவுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இறை அருள் மேலோங்கி இருக்கும். அதாவது பாத யாத்திரை, கிரிவலம், புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. 10/12/2026 வரை துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர காலம் பெரிய அளவு உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டகரமானதாகவே இருக்கும். சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 12வது வீட்டின் மேல் விழுகிறது. அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்தை சனி பார்வை செய்யும்போது இரவு படுத்தா நன்றாக தூக்கம் வரும், இரவு உறக்கம் நன்றாக வரும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிக்க முடியல, அதில் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு மூலம் வருமானம் அதிகம். 12வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வெளியூர் மூலம், வெளிநாடு மூலம் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தம்பதியர்கள் ஒற்றுமை, தம்பதியருக்குள் நல்ல அந்நியம் போகச்சோகம் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு கால் வலி, முட்டி, மூட்டி, எலும்பு வலி, இடுப்புக்கு கீழே சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, வலி வேதனைகள் இருந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் நீங்கும். வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழுகிறது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அவங்க வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க, அவங்களுக்கு வருமான தடவை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பணம் சம்பாதிப்பாங்க. இளைய சகோதரர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு 8வது வீட்டை சனி பகவான் 3ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். வெளிநாடு மூலம், வெளியூர் மூலம் பணவரவு உண்டு. கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கங்கள் நீங்கும். அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர் இருந்துச்சுன்னா அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. 8வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி, மருத்துவ செலவுகள் குறையும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சுவாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய குழந்தைகள் மேற்படிப்பு, உயர்கல்வி படித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வெளியில் தங்கி, வெளியூரில் தங்கி உயர்கல்வி சிறப்பாக படித்து முடிப்பாங்க. துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலம் 10/12/2026 வரை ஒரு அதிர்ஷ்டகரமானதாக இருக்கிறது. சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல சம்பாத்தியம், எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை கொடுத்து அடைச்சிடலாம். அதற்குண்டான ஒரு யோக பாக்கியத்தை சனி பகவான் அதிர்ஷ்டகரமாக இருக்கிறார், பயன்படுத்தி கொள்ளலாம். புதன் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து சனி பகவான் வக்கரகதியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி சென்று வக்கரம் நிவர்த்தியாகி மீண்டும் உத்திரட்டாதியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் முன்னோக்கி வருவார். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் 14 வரை புதன் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சமாக செல்கிறார். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை சனி பகவான் மேல் விழுகிறது. இப்போ இந்த ஆயில்யம் பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் பாம்புடைய நட்சத்திரம். ஐப்பசி மாதம் 14 வரை பார்த்திங்கன்னா விஷ ஜந்துக்களால்
பாம்பு, போரான், தேள், நண்டுவக்குழி, ஏன் நாய் பூனை கூட கடிக்கும். விஷ ஜந்துக்கள் தீண்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.